ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. சக்தி வாய்ந்த திருப்பேரை கூவி அழைக்கிறோம். என்று மொழிப்பதாக முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பேரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பேரின் நம்பிக்கையின் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையை நாங்கள் உண்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தரலாம். நாங்கள் உமது திருப்பேரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மின் முழங்கால் அடைகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்பத்துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிடிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கம் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இறைவா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேர்பலன்களை குறித்தல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணப்பங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இதனால் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இதனால் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மறைத்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மறைத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நன்றியறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட
கிறிஸ்துவில் அன்பார்ந்த மக்களே, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நவநாளின் பொழுது, ஒவ்வொரு நவநாளின் பொழுதும் இடைவிடா சகாய அன்னை தன்னிடம் நம்பிக்கையோடு வரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இயேசுவின் வளர்க்கிற ஆசீரை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இது எல்லா திருத்தலங்களிலும் உலகெங்கும் இது நடைபெறுகிறது. அன்னையின் திருத்தலங்கள் இருக்கும் அனைத்து ஆலயங்களிலும் பக்தியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு வரும் மக்களுக்கு இன்றும் தொடர்ந்து அன்னை மரியாள் சகாயம் புரிந்து கொண்டேதான் இருக்கின்றாள். காரணம், அவர் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர், ஆட்கொள்ளப்பட்டவர். பரிசுத்த ஆவியின் தூண்டுதலாலே அவர் தொடர்ந்து இறையேசுவின் பணியை உலகெங்கும் இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார். அதை யாரும் மறக்க முடியாது. இந்த நவநாளுக்கு வந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். இந்த நவநாளுக்கு வரும் ஒவ்வொருவரும் அன்னையின் வழியாக இறையேசுவுக்கு சாட்சி பகரும் சீடர்களாக இருப்பவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியின் வாசகங்களின் முதல் வாசகத்தை உங்களுக்கு படித்து காட்டினேன். அங்கே திருத்தூதர் பணிகளிலே நூலிலே ராயப்பரும் திருத்தூதர்களும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், பேசினார்கள் என்பதை நாம் கேட்டோம். ராயப்பர் இயேசுவை மறுதலித்தவர். அந்த ஒரு கட்டத்திலே அவர் பயந்து கொண்டு மறுதலித்த ராயப்பர் இன்று தைரியமாக, உறுதியோடு, திறனோடு இயேசுவை பற்றி எடுத்துரைக்கின்றார். இயேசு செய்த காரியங்களை அவர் செய்கின்றார். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே அவர் அதை செய்கின்றார். இவருக்கு எப்படி இந்த வல்லமை கிடைத்தது, இந்த ஆற்றல் எப்படி கிடைத்தது என்று இந்த பரிசேயர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. படிப்பறிவில்லாத பாமர மீனவ இனத்தை சார்ந்தவர்கள் எப்படி இந்த ஞானத்தோடு, அறிவாற்றலோடு, தைரியத்தோடு போதிக்கிறார்கள், அருட்செயல்களை செய்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்கிறது. இயேசுவை கொன்று போட்டவர்கள் அவருடைய சீடர்களுக்கும் துன்பம் கொடுக்கின்றார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் அடைக்கப்பட்டவர்கள் வானதூதர்களின் துணையோடு வெளியே வந்து மீண்டும் இறைவனுக்கு சாட்சி பகர்கிறார்கள். மீண்டும் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், எச்சரிக்கப்படுகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, செய்தால் உங்களுக்கு பெரிய தண்டனை உண்டு என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். எதற்கும் தயங்காமல் உயிர்த்த ஆண்டவருக்கு அவர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த கடைசி வசனத்தில் பாருங்க, இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். என்ன தைரியத்தில் நீங்கள் இங்கே பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் தூய ஆவியானவரும் இதற்கு சாட்சிகள். தூய ஆவியானவரின் ஆட்கொள்ளப்படுவதால், அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டதால்
செய்ததை இவர்கள் செய்கிறார்கள். அதுதான் இயேசுவுக்கு சாட்சி பகர்தல் என்பதன் பொருள் அல்லவா? சரி, இன்னொரு நபர், நமக்கெல்லாம் பிரியமான நபர் யார்? சகாயத்தாய் அன்னை மரியாள். அந்த திருத்தூதர்களைப் போலவே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை உலகிற்கு கொண்டு வந்தார். எப்படி? பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே ஆட்கொள்ளப்பட்டவராக, அருள் நிறைந்தவளாக, இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படியே நடக்கும் என்று இறைவனிடம் தன்னை சரணடைந்ததாலே, இறைவனின் விருப்பத்தை நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் கடைபிடித்ததினாலே அவர் இயேசுவை பெற்றெடுத்தார். அந்த இறைவனின் செயலுக்கு சாட்சியாக அவர் விளங்கினார். ஆவியின் வல்லமையாலே அவரும் நிரப்பப்பட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளும் ஏன் இன்றும் உலகெங்கும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் அன்னை மரியாள், இடைவிடா சகாய அன்னையின் பெருமை, மகிமை. ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகிறார். அவர் வழியாக இன்றும் இயேசுவின் அருட்பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்றும் அவருடைய அருட்பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. உலகெங்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவரும் அதை அனுபவிக்கின்றார்கள். அன்னை மரியாள் இன்றும் இயேசுவுக்கு சாட்சியாக அவர் செய்ததை இவர் செய்து கொண்டிருக்கின்றார். அது நம்ம நாளுக்கு வரும் மக்களுக்கு எத்தனை புதுமைகள் நடைபெறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடைபெறுகிறது. நவநாளுக்கு வரும் மக்களுக்கு அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, மன நிறைவு, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, வாழ்விலே ஒரு நலமான நிலை எல்லாம் வருகிறது அல்லவா? இன்றும் அவள் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்கிறார். காரணம், பரிசுத்த ஆவியினாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டவர், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்யப்பட்டவர், பரிசுத்த ஆவியினாலே ஆற்றல் பெற்றவர். இன்றும் அவர் செயல்படுகிறார். அப்படி இருக்க அவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நாம் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வி. அந்த திருத்தூதர்களைப் போல, அன்னை மரியாளை போல அவருடைய பிள்ளைகளாகி நாமும் இறை இயேசுவுக்கு இன்று நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே சாட்சிகளாக விளங்க வேண்டும். அப்படி என்றால் இறை இயேசு செய்த அற்புதங்களை நாமும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே செய்ய வேண்டும். இயேசு எப்படி அமைதியையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுத்தாரோ, அதே போல நாமும் நமது குடும்பங்களிலும் நம்முடைய சமூகத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். தயாரா? செய்வோமா? நிச்சயமாக செய்வோம். அன்னை மரியாளுக்கு சொல்லுவோம், தாயே, உம்மிடம் நாங்கள் மன்றாட வந்திருக்கின்றோம், எத்தனையோ விண்ணப்பங்களை நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம், நீங்கள் அதையெல்லாம் கேட்டு எங்களுக்கு அருள் புரிகின்றீர், நன்றி அம்மா. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான செயலை நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர். என்ன? இயேசுவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகளாக இருந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் அன்புறவை வளர்த்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரே, நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம் என்று அன்னை மரியாளுக்கு சொல்லி, நாம் வாழ்க்கையிலே அவளை போல இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்போம். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாம் இந்த சாட்சி பகர்வோம். ஆமேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் முதுகுடியரை பாரும், நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும்
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் நவநாளின் திருவுரையிலே கேட்டது போல இறை இயேசுவுக்கு சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் நமக்கு முன் அடையாளமாக விளங்குகின்றார்கள். இந்த கடமையிலே நாம் தவறி இருந்தால், இதிலே அதிகமாக நாட்டம் கொள்ளாமல் சோர்ந்து போயிருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நாங்களும் தூயாவியின் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராக மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூயாவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து
திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார்.
கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். சுமையாம் இறைவா, புனித மரியாளுக்கு விழா கொண்டாடும் நாங்கள் இக்காணிக்கைகளை தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிலுவையில் மாசற்ற பலியாக தம்மையே ஒப்புக் கொடுத்த உம்முடைய திருமகன் இயேசுவின் அன்போடு சேர்ந்து எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மேற்பக்குரிய செயலுமாகும். இரக்கமும் நீதியும் உள்ள நீ சிறு குற்றவர்களை சிதறடித்து நொறுங்கிய உள்ளத்தினரை உயர்த்தியின்றி உன் திருமகன் தம்மை தாழ்த்தி சாவை ஏற்றுக்கொண்ட போது அவரை அரசர்க்கெல்லாம் அரசராகவும் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவராகவும் உயர்த்தி மகிமை மிகு முடிசூடி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தி. ஏழ்மை மிகவும் அடியாளான கன்னிமரியாள் தம் மகனின் சிலுவை மரணத்தின் இழிவை துயரமிக
பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதால் அவரை வானக தூதரணிக்கு மேலாக உயர்த்தி தன் மகனோடு மகிமையின் ஆட்சி புரிபவராகவும் படைப்புக்கெல்லாம் அரசியாகவும் மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து வீசி உமது அருளை பெற்று தருபவராகவும் ஏற்படுத்தினே. ஆகவே வான தூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது திருப்பெயரை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: விசுவாசத்தின் மறைபொருள். மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, வருவார் கிறிஸ்து அல்லேலூயா, நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். ஆகவே இறைவனான் கிறிஸ்து நிரப்பை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் அப்பப்பு கிடைக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்த கடமைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது தூய திருச்சபையை சிறப்பாக என் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னார்ட் மோரிஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டுள்ளோம். உன்னத கடவுளே, சிறப்பாக இந்த இடைவிடா சகாயத்தாய் நவநாளில் பங்கு பெற வந்திருக்கக்கூடியவர்களையும், இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக அர்ப்பணிக்கின்றவர்களையும், இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஃபாதர் டேவிட் அவர்களையும் உமது உன்னத
இருளில் இருந்து விடுதலை பெறவும் உம் மக்களை உமது ஆவியை கொண்டு நீர் ஆட்கொள்வீராக. எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அதிகரிக்கிறோம். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் யாரும் நினைவு கூறாத ஆன்மாக்கள், உத்திரசலத்தில் வேதனைப்படக்கூடிய ஆன்மாக்கள், இத்திருப்பலி யாருடைய ஆன்மாக்கள்லாம் அர்ப்பணிக்கப்பட்டதோ அவர்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க ஒரு திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சுசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்ப இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவர் முகம் பார்த்து கிறிஸ்தவ மக்களுக்கும் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின்
போக்குகின்றார். ஆவியின் வல்லமையாலே நம்மை நிரப்பி அவரது நாமத்திலே அரும் பெரும் செயல்கள் புரிய நமக்கு ஆற்றல் அளிக்க இதோ இந்த